ஹே காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்டிவ் லிஸ்டிங்கோட சென்சிட்டிவ் டேட்டா லீக்கிங் அப்படிங்கிற ஒரு பக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த டைரக்ட் லிஸ்டிங் அதில் வந்து நான் சென்சிட்டிவ் டேட்டா லீக்கிங் ஸோ அந்த பக்கை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இதில் நம்ம சென்சிட்டிவ் டேட்டா லீக்கிங் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுவும் ப்ராக்டிக்கலோட பார்க்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி ஃபைன் பண்ணுறது நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லிட்டேன். ஸோ அது ஃபைன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அண்ட் இந்த பக்குமே ஒரு ஹை லெவல் பக்லாம் இல்லை, ஒரு சிம்பிள் பக் தான். ஸோ பட் ஆனால் அதில் இருக்க டேட்டாஸை பொறுத்து தான் அந்த பக் வேரி ஆகும். ஸோ அது சென்சிட்டிவ் டேட்டாவா இல்லை நான் சென்சிட்டிவ் டேட்டாவா அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் டொமைன் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் ஏதாச்சும் ஸ்க்ரால் ஆகும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் டெவலப்பர் ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ போயிட்டு அந்த இமேஜை மட்டும் நீங்கள் ஓவர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பாத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பாத்தை காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டைரக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த டைரக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்தந்த சைட்டை பொறுத்து உங்களுக்கு பக் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த சைட்டில் ஆக்சுவலாக என்னென்னா ப்ரீமியம் மெம்பர்ஷிப்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் இமேஜஸ் அந்த ப்ரீமியம் கண்டென்ட்லாம் உங்களுக்கு இந்த டைரக்ட்லேயே ஷோ ஆகும். ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு பக்கோட இம்பேக்ட் லெவலும் உங்களுக்கு ஹையாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்கியூஎல் கூட இருக்குது. ஸோ இந்த எஸ்கியூஎல் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்களோட பிஹெச்பி மை அட்மினில் கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, டேட்டாபேஸ் அண்ட் இன்ஃபோலாம் நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கு. ஓகே, தென் உங்களுக்கு அந்த கண்டென்ட்ஸ்லாம் ஷோ ஆகிறது தெரியும். ஸோ பக்கை ஃபைன் பண்ணுறது இந்த மெத்தட் தான். அண்ட் இதை எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம நார்மலாக ரிப்போர்ட் பண்ணால் அந்த ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஏகப்பட்ட அட்டம்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு சக்சீட் ஆகும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பக்ரோடில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பக்ரோட ஹேக்கர் ஒன். ஸோ ரெண்டுலேயும் உங்களுக்கு சேம் மெத்தட் தான். ஸோ எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நான் சப்மிட் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த விஆர்டி கேட்டகரின்னு இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் டைரக்ட் லிஸ்டிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் எனபிள்ட் அண்ட் சென்சிட்டிவ் டேட்டான்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கொடுக்கும்போது சர்வரோட செக்யூரிட்டி மிஸ்கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் டைரக்ட் லிஸ்டிங் எனபிள்டு அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வேலிடாக இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன கேட்டகரிஸ் வருதோ ஸோ அதையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சென்சிட்டிவ் டேட்டா எக்ஸ்போஷர். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பக்கை சப்மிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான பக் தான். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் பை. தேங்க்யூ.